வானத்தில் நம்ம ரேவதி நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ரிதவாக், அவரோட மனைவி, அவரோட பையன், அப்புறம் கர்க்கர், இந்த மாதிரி 4 நட்சத்திரங்கள் சுற்றிக்கிட்டு வந்துச்சு. அந்த டைம் அந்த ரேவதி நட்சத்திரத்தின் மேலே இந்த கிரகங்கள்லாம் அந்த ரிதவாக்கோட பையன் நட்சத்திரம் மோதினோன்னு ஒரு பெரிய கிளாஷ் ஆகி அந்த இடத்துல இருந்த ரேவதி நட்சத்திரம் அப்படியே கீழே இறங்கி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அது சௌ மார்க்கம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நம்ம சந்திர மார்க்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துருச்சு. அது விழுந்த இடத்துக்கு பேர் குமுதமலை. அந்த இடத்துல பிரமுசர் அப்படிங்கிறவர் இருக்கார். அவரை சுற்றிக்கிட்டு இந்த ரேவதி நட்சத்திரம் இருந்துச்சு. அந்த சமயம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்கம் வந்த நம்ம ஸ்வயம்புவ மனுவிலேருந்து 2ஆவதாக வெடித்து செதறினவர் தான் பிரியவிரதன். அவரோட வழியில் வந்த கிரகங்கள் விக்ரமசீல மன்னன் காலிந்தி, அவரோட மனைவி, அவங்கக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் துர்த்தமன் அப்படிங்கிறவர். அந்த துர்த்தமன் அந்த பக்கம் வரும்பொழுது இந்த ரேவதி நட்சத்திரம் அந்த துர்த்தமனை சுற்ற ஆரம்பிச்சிருச்சான். அவரையே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் 3 கிரகங்கள் 3 நட்சத்திரங்கள் வெடிக்குது. ஃபஸ்ட்டு உத்தமன், செகண்ட் தாமசன், 3ஆவது ரைவதன். அப்படின்னு இந்த 3 நட்சத்திரங்களும் தான் நம்மளோட மன்வந்திரம் இருக்குல்ல, நம்ம இப்போ 7ஆவது மன்வந்திரத்தில் இருக்கோம். இந்த உத்தமன் அப்படிங்கிற இந்த சூரியன் தான் 3ஆவது மன்வந்திரத்தை ஆண்டுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி நம்மள மாதிரியான பிளானட்ஸ் எல்லாம் அவரை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. 4ஆவது மன்வந்திரத்தில் தாமசன் அப்படிங்கிற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துலேருந்து வந்தது தான். அவரை மிச்ச கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, சூரியனை, குரு, சனி கிரகம், புதன், வியாழன், சுக்கிரன், செவ்வாய், நம்ம பூமி, சந்திரன்லாம் சுற்றுறோம்ல, அந்த மாதிரி இந்த கிரகங்களையும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 5ஆவது வந்தது ரைவதன். இவர் 5ஆவது மன்வந்திரத்தை ஆண்டார். ஒரு மன்வந்திரம்னா அதாவது 77 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்திரம். சதுர்யுகம்னா ஒரு சத்தியயுகம் இருக்கும் 48,000, அப்புறம் ஒரு 36,000 திரேதாயுகம் இருக்கும், அப்புறம் ஒரு 24,000 துவாபர யுகம் இருக்கும், அதுக்கப்புறம் 12,000 கலியுகம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கலியுகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இத்தனையும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 77 சதுர்யுகம் சேர்ந்தது தான் ஒரு மன்வந்திரம். அந்த அளவு நம்ம சூரியன் இப்போ 7ஆவது மன்வந்திரத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அத்தேம்பெரிய அந்த பிரம்மா கிட்ட இருந்து வந்தது தான் இத்தனை கிரகங்களும். இப்போ இந்த பிரம்மாவுக்கு இந்த மன்வந்திரங்கள் 28 மன்வந்திரங்கள் வந்தால் தான் ஒரு நாளாம். இப்போ அவர் இன்னும் கால் பகுதியே தன்னைத்தானே சுற்றி முடிக்கல. அவர் தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு தான் ஒரு நாள். அது 28 மன்வந்திரங்கள் ஆகுதான்.